உட்கார்ந்துருக்காங்க. ஒரு மேடம் டாக்டர் வரும்போது 8 மணிக்கு சொல்லிருக்காங்க, 7 மணில இருக்காங்க பேஷண்ட்ஸ். இந்த டாக்டர் டியூட்டில இருக்காங்க, யார் ரெஸ்பான்சிபிள் இந்த ஹாஸ்பிடல்? அத சொல்லுங்க, அதையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க பேர் ஏன் உங்களுக்கு என்னமா உங்களுக்கு பிரச்சனை? எவ்வளவு பொறுமையா கேட்டுருக்கீங்க நம்மட்ட? 9 மணி டாக்டர் யாரும் சொல்ல மாட்டேங்க. நான் என்ன சொல்றேன்னா, டாக்டர்ஸ் வந்து தனி கிளினிக்கு பண்ணிக்கிட்டு எதுவுமே ட்ரீட் பண்ணாதனால இங்க 2 லட்சம் ரூபாய் சம்பளத்தை வாங்கிக்கிறாங்க. இத வந்து மருத்துவத்துறை அமைச்சர் பேசணுமா பேச வேணாமா? இன்னைக்கு நான் போராட்டம் பண்ண போறேன். இந்த ஆஸ்பத்திரி தேவையே இல்லை. அதெல்லாம் தப்புங்க, ரொம்ப மிகப்பெரிய தப்பு. ஏசி ஓடிக்கிட்டே இருக்கு, டாக்டர் வரணுமா வர வேணாமா? வந்துட்டு எனக்கு கூட ஒருத்தருமா வர வேணாமா? இல்ல நான் வரேன்னா சொல்லி நாய் அடிச்சு ஒரு பையன் உட்கார்ந்துருக்காப்ல, ஒருத்தர் மண்டை ஒடிஞ்சு வயசானவங்க உட்கார்ந்துருக்காங்க. ஒரு மேடம் டாக்டர் வரும்போது 8 மணிக்கு சொல்லிருக்காங்க, 7 மணில இருக்காங்க பேஷண்ட்ஸ். டைம் 8 க்கு 1 தான் போட்டுறாங்க. நான் என்ன சொல்றேன், எனக்கு ஒரே விஷயம் தான், எந்தெந்த டாக்டர் டியூட்டில இருக்காங்க, யார் ரெஸ்பான்சிபிள் இந்த ஹாஸ்பிடல்? அத சொல்லுங்க, அதையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. யார் 9 மணி டாக்டர் யாருமா வரல? அவங்க பேர் என்னமா உங்களுக்கு பிரச்சனை? எவ்வளவு பொறுமையா கேட்டுருக்கீங்க நம்மட்ட? 9 மணி டாக்டர் யாரும் சொல்ல மாட்டேங்க. கேட்கவே இல்லம்மா. அந்த ரூம்ல யாருமா டாக்டர் பேர் சொல்ல மாட்டேங்க. முதல்ல நீங்க எழுதி கொடுங்க, யார் யார் டாக்டர் இருந்தா இந்த மேடம் ஆப்ஷன் ஆறாங்க. மேடம் நாங்க தெரிய முடியாது, எவ்வளவு பப்ளிக் இருக்கோம் பாருங்க. மீடியா வரும்போது எவ்வளவு உங்களுக்கு இஷ்யூ ஆக போகுது. நான் என்ன சொல்றேன்னா, டாக்டர்ஸ் வந்து தனி கிளினிக்கு பண்ணிக்கிட்டு எதுவுமே ட்ரீட் பண்ணாதனால இங்க 2 லட்சம் ரூபாய் சம்பளத்தை வாங்கிக்கிறாங்க. இத வந்து மருத்துவத்துறை அமைச்சர் பேசணுமா பேச வேணாமா? இன்னைக்கு நான் போராட்டம் பண்ண போறேன். இந்த ஆஸ்பத்திரி தேவையே இல்லை. எத்தனை மக்கள், நாய் கடிச்சு ஒருத்தர் இருக்காரு, மண்டை ஒடுத்து ஒரு பையன் ரத்தத்தோட உட்கார்ந்துருக்கேன். பாட்டி ரத்தவாந்தி எடுத்து அந்த பாட்டி ரத்தவாந்தி எடுத்து செத்து போச்சு. அதை ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா முதல்வன் படத்தை வர்றது மாதிரி செத்து போன ஒருவருக்கு அவங்க உயிர் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுவே நம்ம பண்ண முடியும், வேற என்னத்தை நான் பண்றது? தப்பா நடக்குது. இந்த டாக்டர்ஸ் வந்து நம்பர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. டாக்டர் நம்பர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பேரை கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. 8 மணில இருந்து ஏசி மட்டும் ஓடிட்டு இங்க வாங்கனே, இங்க வாங்க. அவங்க டியூட்டி டைமிங் பாத்தீங்கன்னா 8 to 1 போட்டுருக்காங்க. மணி இப்ப 10 மணி ஆகுது. இங்க யாரும் சம்பளம் இல்ல ப்ரோ. எல்லாம் கையில காசு இல்ல, கவர்மெண்ட் சொல்றாங்க. அவங்க உள்ள இருக்கிற மாதிரி பில்டப் கொடுக்குறாங்க. ஆனா எந்த டாக்டரும் கிடையாது. காலையில 7:30 மணிக்கு வந்தேன் நானு. ஒரு டாக்டர் இல்ல. நம்ம வந்து டாக்டருக்கு ஃபோன் பண்ணா ஒருத்தர் எனக்கு தெரியாதுங்கிறாரு, என்கிட்ட சொல்லலைங்கிறாரு. ஒரு அம்மா ஃபோனே எடுக்க மாட்டேங்குது. அட்மின் பிளாக்ல போய் கேட்டா ஜோனல் மேனேஜர்னு ஒரு அம்மா எடுத்துட்டு ஒரு 2 வார்த்தை பேசிட்டு அப்படியே கட் பண்ணி வச்சிருச்சு. இவங்ககிட்ட டாக்டரோட நம்பர் கேட்டா, ஓபிக்கு யார் பண்றாங்கன்னு கேட்டா அவங்களோட நம்பர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு 3 ஹவரா கேட்டு பதில் கேட்டாலே அவங்க பேரெல்லாம் ஓடி வந்துறாங்க. மேல அட்மின் பிளாக் போனா யாருமே இல்ல. வைஃபை தான் ஆனும் சரியில்லை. அதுக்கு தான் வந்திருக்கேன். டாக்டர் யாரும் வரல. எப்பத்துல இருந்து இருக்கீங்க? காலையில 7 மணிக்கு வந்தாங்க. 7 மணி நேரம் வெயிட் பண்ணிருக்காங்க. 3 மணி நேரமா இது வரைக்கும் எந்த டாக்டரும் வரலையா? பாக்கலையா அவங்கள? வரலீங்க. காலையில வந்து ஓபி போட்டாங்க. வருவாங்க 5 நிமிஷம் சொல்லிட்டு மணி 10 மணி ஆயிடுச்சு. சரிக்கு யாரும் வரல. எப்போ வருவாங்க? தப்பா நினைக்காதீங்க. எனக்கு என்னன்னா திடீர்னு ஒரு நெஞ்சு வலி வந்துச்சு. 4 மணிக்கு போன் பண்ணேன். இதே சரவணா டாக்டர் என் போன் அட்டன் பண்ணி உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணாரு. மதுரையில பொறுத்த வரைக்கும் மதுரை மல்லி பழக்கிறாப்புல டாக்டர்கள் மருத்துவர்கள் வந்து அவ்வளவு நீட்டா பாக்குறாங்க. ஏன் சென்னையில பார்க்க மாட்டாங்களா? சென்னையில காசு சம்பாதிக்கலையா?
தெரியாம கேட்கிறேன். அதெல்லாம் தப்புங்க, ரொம்ப மகப்பெரிய தப்பு. ஏசி ஓடிக்கிட்டே இருக்கு, டாக்டர் வரணுமா வர வேணாமா, பேரும் ஓடிக்கிட்டு இருக்கு. இது ஃபுல்லா மக்கள் காசு தானே போய்கிட்டு இருக்கு. வெளியில வந்து எவ்வளவு பேஷண்ட் இருக்கான்னு மட்டும் பாருங்க. வாங்க, வெளியில வந்து எத்தனை பேஷண்ட் இருக்காங்க. இங்க வாங்க, பாட்டி ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. அவங்க பாட்டி பாருங்க, இங்க வாங்க. 7 மணிக்கு முடிச்சுட்டாங்க. பாட்டியில வந்து முடிச்சு ஒரு உயிரை கொண்ட இடத்தை பாவம். வாங்க, அந்த மக்களை வந்து பாருங்க. நம்பி அதாவது உயிரை காப்பாற்றுறது தானே டாக்டரு. இப்போ எவ்வளோ உயிர் போயிட்டு